மசாலாலாம் கையிலே கரைச்சி விட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு. நெக்ஸ்ட் டைம் மீன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 3 பழத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க. அது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், தனிமிளகாய் தூள், குழம்பு மசாலா சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து ஒரு 2 பல் பூண்டு, அது கூடவே 1/4 மூடி தேங்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கரைச்சி விட்டுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது காஞ்சதும் வெந்தயம், சோம்பு, கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு குழம்பு கரைசல் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் இல்லை மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அலசி வச்ச மீன் துண்டிகள் அது கூட சேர்த்து உடனே கிளற வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.